அந்த வண்டி நிறைய நெல் மூட்டைகள் இருந்துச்சு. 2 எருதுகள் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு போச்சுங்க. அந்த பாதையில் நிறைய மேடு பள்ளங்கள் இருந்துச்சு. ஆனால் எவ்வித ஓசையும் எழுப்பாமல் அமைதியாக பொறுமையாக எருதுகளை வண்டி எழுத்துட்டு போயிட்டே இருந்துச்சுங்க. திடீர்னு வண்டியின் சக்கரங்கள்ல இருந்து கிரிச் கிரிச் அப்படின்னு ஓசை எழும்பிச்சு. கோபம் கொண்ட எருதுகள், என்ன சத்தம் அது அப்படின்னு கேட்டுச்சிங்க. நாங்கள் தான் எல்லா சுமைகளையும் இழுத்து சொல்கிறோம், எங்களுக்கு தான் அந்த வலி தெரியும், வேதனை மிகுதியினால் நாங்கள் கூச்சல் எடுக்கிறோம் என்றான சக்கரங்கள். 2 எருதுகளும் பலமாக சிரிச்சிச்சிங்க. வண்டியை இழுத்து செல்வது நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கோம், சும்மா இருக்கிற சோம்பேறிகளை நீங்கள் இப்படி கூச்சல் போடுறீங்களே அப்படின்னு எருதுகள் சொல்லிச்சிங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தான் வண்டிக்காரன். மறுநாள் அந்த மரச்சட்டங்களை உடச்சி அடுப்பறிக்க போட்டாங்க. புதுசாக 2 பெரிய டயர் சக்கரங்களை வாங்கி மாட்டிட்டு அந்த வண்டிக்கு. சோம்பேறிகளாக இருந்து சீன் போட்ட 2 சக்கரங்களும் அழுதுருச்சிங்க. பாவம். இது மாதிரி தாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை, அது படிப்பாக இருக்கட்டும், குடும்பத்தில், ஆஃபீஸில், திருச்சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக உத்தமமாக செய்யணுங்க. வேலை செய்யாமல் ஜாலரை அடித்து பொய்யா சீன் போடக்கூடாதுங்க. அப்படி சீன் போட்டால் தூக்கி எறியப்படுவீங்க. பொல்லாதவனும் சோமனுமான இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளிலே போடுங்கள். பொல்லாதவனும் சோம்பனுமான இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள்னு மத்தேயு 26:30 ஏசாமியே சொல்லியிருக்காருங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.